சீமான் பாணியில் சொல்ல போனா நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி முதல் முடிவு செய்கிறான். என்கவுண்டர்னாவே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போய் தானே சார் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முன்கூட்டியே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அங்கே போயிருக்காங்களா அவனை கூட்டிட்டு? நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து யாரையும் கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு அமையல. என்னுடைய வார்த்தைகளே வந்து 1000 குண்டுகளுக்கு சமம். 24 மணி நேரமும் எப்போ இருந்தாலும் தேவைப்பட்டால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு அருண் சொல்லி வச்சிருந்ததுனால அந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகலை. ஆனால் அருண் அப்டேட் பண்ணியிருக்கிறார். அருண் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மெட்ராஸில் வந்து அடுத்து வந்து ஆணவ கொலைகள் நடைபெறவே இல்லை. பழி தீர்க்கும் கொலைகள் கூட மிகவும் குறைவு என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே அருணுடைய பேட்டர்ன் ஏன் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதா இப்போ காவல்துறையில் கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து இந்த என்கவுண்டர் அப்படின்னாவே வந்து பொதுவாக நீங்கள் சொல்லப்படுறது காவல்துறை அதிகாரிகளை நோக்கி சுட்டாங்க, தற்காப்புக்காக பதிலுக்கு சுட்டாங்க, உயிரிழந்துட்டாங்க அப்படிங்க. இது எல்லா என்கவுண்டர்லையும் சொல்லப்படுற ஒரே இதாக தானே இது இருக்குது. இதில் ஏதாவது இல்லை தம்பி, என்கவுண்டர்னா என்ன அப்படின்னா என்னைய வந்து அவர் வந்து சுற்றுவார் கொன்னுருவார் முடிவு எடுத்துட்டா ஏன்னா நான் கவுண்டர் நான் என்கவுண்டர் பண்ணுறேன், அவன் கவுண்டர் பண்ணுறான், நான் என்கவுண்டர் பண்ணுறேன். ஸோ என்னோட உயிரை காப்பாற்றுவதற்காக சீமான் பாணியில் சொல்ல போனா நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி முதல் முடிவு செய்கிறான். அது மாதிரி நான் எந்த ஆயுதத்தை வந்து எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தான் முடிவு செய்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து என்கவுண்டர். சரிங்க, இப்போ அப்போதைக்கு வந்து ஐஜி கிட்ட எல்லாம் பெர்மிஷன் தேவையில்லை. என்கவுண்டருங்கிறப்போ அவரே என்கவுண்டருங்கிறது வந்து தம்பி 96லேருந்து 110 வரைக்கும் என்கவுண்டர், அதாவது தற்காப்பு அப்படின்னு சொல்லியிருக்குது, சட்டத்தில் சொல்லியிருக்கு. என்கவுண்டர்னாவே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் போய் தானே சார் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முன்கூட்டியே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அங்கே போயிருக்காங்களா அவனை கூட்டிட்டு? ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணும்போதே ஒருத்தர் இல்லை, ஸ்பெஷல் டீம்ல ஒரு 3-4 பேர் வந்து துப்பாக்கி பயிற்சி பெற்றவர்கள் தான் ஸ்பெஷல் டீமுக்கு போவாங்க. ஓ ஓகே. நான்லாம் வந்து பெஸ்ட் ஷூட்டர். நான் வந்து பீகாருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா சார்? நான் துப்பாக்கி சுட்டிருக்கேன், ஆனால் வந்து என்கவுண்டர் பண்ணேன். ஓகே. எனக்கு வந்து அந்த மாதிரியான வாய்ப்பு வரல. நான் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து யாரையும் கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு அமையல. என்னுடைய வார்த்தைகளே வந்து 1000 குண்டுகளுக்கு சமம். ஸோ அதிலே சுட்டு தள்ளிடுவேன். நான் வந்து என்கிட்ட வந்து உண்மையை சொல்ல மறுத்தாவோ இல்லை என்கிட்ட வந்து பணியை மறுத்தா தானே வந்து நான் சுட வேண்டியிருக்கேன். என்னை பார்த்தோன்னே படிந்து விட்டால் நான் ஏன் சுட வேண்டியது? சார், இப்போ ஈரானிய கொள்ளையர்கள் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஒரு கொள்ளை சம்பவம் நடக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே காவல்துறை வந்து சரியில்லை, உளவுத்துறை உறங்கிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் வருது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு பழனிசாமி அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், ஏன் தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள் போன்றவங்கலாம் கூட தமிழ்நாட்டில் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து 200% ஃபெயிலியராக இருக்குது. அங்கங்கே வந்து பெண்கள், இளம் பெண்கள், பள்ளிக்கு போகிற பெண்கள், பெண் ஆசிரியர்கள் போன்றவர்கள்லாம் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்காக, அப்புறம் வந்து பட்டப்பகலில் நடுரோட்டில் கொலை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தொடர் கொலைகள் தமிழகத்தில் இதுவரையும் நடந்துராத அளவுக்கு பட்டப்பகலில் ஓட வெட்டி கொலை அப்படிங்கிறது கடந்த 3 ஆண்டுகளில் தான் வந்து பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து பழிவாங்கும் செயலாக இருந்த போதிலும் இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் வெஞ்சன்ஸ் இருக்குதுங்கிறது காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இவர் அவனை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியும் இல்லையா? ஒருத்தர் வீடியோவே போட்டாரு, அதை வந்து சிஎம்க்குன்னே போட்டாரு. அதை வந்து ஏன் இன்டெலிஜென்ஸ் போய் வந்து எல்லாம் ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் கிட்ட ஏன் சொல்லலை, ஏன் வந்து பிடிக்கல, ஏன் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ ஜூனியர் உடனே ஏதோ பத்திரிகை பார்த்தேன், எல்லா தொப்பி போட்ட அதிகாரிகளையும் எல்லா துறைகளும் உறங்கி கொண்டிருக்கிறதுன்னு போட்டாங்க. ஆனால் சென்னை மாநகரத்தினுடைய உளவுத்துறை மட்டும் வந்து 100க்கு 200 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் 24 மணி நேரமும் எப்போ இருந்தாலும் தேவைப்பட்டால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு அருண் சொல்லி வச்சிருந்ததுனால 6 மணிக்கு நடந்த சம்பவத்தை 6:10க்குள்ளே வந்து அருண் காதுக்குள்ளே போனதுனால இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணதுனால 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து இவங்களை அடையாளம் அத்தனையுமே கலெக்ட் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்தில் ஏர்போர்ட்டில் போய் ஏர்லைன்ஸ்குள்ளே உள்ளே போந்து என்னங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறவனை வந்து அவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்ககிட்ட கன்ஃபெஷன் 1 மணி நேரத்தில் வாங்கி அடுத்து அவன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கவன ஓங்கோல்லேருந்து ட்ரெயின்லேருந்து இறக்கி கொண்டு வந்து ஒரே நாளில் விசாரணை முடித்து 24 ஹவர்ஸில் இத்தனையுமே நடக்குது. இப்போ பார்த்திபன் ஒருத்தர் வந்து 24 மணி நேரத்தில் ஒரு சினிமா எடுத்தார். என்னங்க அந்த மாதிரி வந்து பார்த்திபனுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அருண் அவர்கள் தான் இதை பண்ணியிருக்கிறார். ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நடந்துட்டா கூட காவல்துறையை பற்றி நிறைய விமர்சனங்கள் வரும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் அவங்க பொறுப்பேற்றதுலேருந்தே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து பதிலை வந்து இந்த மாதிரி செயல்கள் மூலமாக தான் அவர் பதில் இல்லை, சொல்லிட்டே இருக்காரு. அருண் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட நான் ஒரு முறை 2 முறை நான் வந்து சென்னை சிட்டியில் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். அவர் வந்து பேச மாட்டார், அதிகமாக பேச மாட்டார். செயலில் தான் காட்டுவார். ஆமாம், என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா உங்கள்கிட்ட கொடுத்த அசைன்மெண்ட் என்ன ஆச்சு, எப்போ முடிப்பீங்க, முடிக்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம், இவ்வளோ தான் கேட்பார். அதுக்கு மேலே அவர் வந்து பேசுகிற அளவுக்கு அவங்க நேரம் இருக்காது. இந்த ஈரானிய கொள்ளையர்கள் மாதிரியே இன்னும் நிறைய கொள்ளையர்கள் எல்லாம் நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கூட சொன்னீங்க ஷட்டர் திருடர்கள்னு சொன்னீங்க. அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி கைவரிசை பண்ணுவாங்க? ஷட்டர் கொள்ளையர்கள் வந்து நார்த்து, அதாவது அவங்க ஊருக்கு அப்புறமே வந்து அது நேபாள் தொடங்கிடுது. நாங்கள் வந்து பீர்காஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது, இந்தியாவுடைய கடைசி ஊர். அதுதான். இங்கேருந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ட்ரெயினில் ஏறி ஃபஸ்ட்டு காசிக்கு போவோம். காசியில் ஒரு நாள் தங்கினா தான் அங்கேருந்து பீகார் போகிறதுக்கு ட்ரெயின் கிடைக்கும். ஹிந்தி தெரிஞ்ச 2 ஹெட் கான்ஸ்டபிள் நல்ல ஃப்ளூயண்ட், அப்போ நம்மகிட்டே வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ஹிந்தி தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. அவங்கள 2 பேரும் எங்கூடவே வச்சுருவாங்க. அவங்க என்னுடைய மெய்காப்பாளர் மாதிரி வருவாங்க. நானே ஹிந்தி கைசாக கிதர் ஜாத்தாக இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட பாதி பேசுவேன் வைங்களேன். எனக்கு புரியாதெல்லாம் என் பக்கத்தில் இருந்து அவர் கேட்டு சொல்லிடுவார், நான் என்னென்ன விசாரிக்கிறேன். அந்த மாதிரி டீமை செட் பண்ணி நான் போய் முதல்ல தமிழக வரலாற்றில் முதல்ல ஷட்டர் கொள்ளையர்களை பீகாரில் மோத்திஹாரி மாவட்டத்தில் போய் 4 பேரை கைது பண்ணிட்டு வந்து அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனையவே கொண்டு வந்து சென்னை சிறையில் அடைச்ச ஒரே தமிழ் காவல்துறை அதிகாரி நான் தான். ஸோ அவங்கள போய் நான் கன்ஃபெஷன் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து கல்வாஸ் அப்படின்னு அவங்களுடைய பேர். என்னடா கம்யூனிட்டின்னு கேட்டால் கல்வாஸ் அப்படின்னு சொல்கிறான். கல்வர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, அவங்க பேரே பாருங்க கல்வர். கல்வர் அப்படிங்கிற கம்யூனிட்டி பீகாரில் இருக்குது. அந்த ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் வந்து இப்போ இங்கேருந்து திருடிட்டு போகிற பொருட்களில் வச்சு அந்த ஊர் காவல், அவங்க அந்த ஊரில் வந்து அவங்க யோக்கியமான ஆட்கள். அவங்க வந்து பெரிய துணிக்கடை வச்சுருக்கான், துணிக்கடை ஓனரு. இவ்வளோ பெரிய துணிக்கடை ஓனர் வந்து எதுக்குடா வந்து கொள்ளையடிக்கணும்? இதில் நான் நேரடியாக போய் கைது செய்யப்பட்ட கொள்ளை கூட்ட சட்டர் கொள்ளை தலைவன் என்னங்க சட்டர் கொள்ளையோட தலைவன் வந்து அவனோட பேர் வந்து கங்காசாகர், இன்னொருத்தர் பேர் ராஜேந்திரகிரி. இவங்க 2 பேரையும் இது வந்து நான் பீகாரில் போய் விசாரணைக்கு போகும்போது நான் எடுத்த படம் என்னங்க. ஸோ சட்டர் கொள்ளைகளை வந்து பீகார்லேயே போய் இப்போ இவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துணிக்கடை இருக்குது, அங்கே செல்வந்தர்களாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் வெளியில் போகும்போதே இப்போ என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்போ 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 20 லட்சத்துக்கு நகைகளை பறிப்போங்கிறான். 1 லட்ச ரூபா ஆளுக்கு 10,000 ரூபா போட்டு 1 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வரானுங்க. அவனுங்க இன்வெஸ்ட் பண்ணி வந்தால் 20 லட்சத்தை திருப்பி கொண்டு போகிறது தான் எங்கள் இலக்குங்கிறான். அவன் நம்ம கன்ஃபெஷனில் சொல்லியிருக்கான். அது மாதிரி இவர்களும் வந்து நாடு முழுவதும் வந்து இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லை 650 வழக்குகள் இவங்க மேலே இருந்துச்சு. ஷட்டர் அப்படியே பூட்டியிருக்கோம். ஷட்டரை பிடிச்சி இழுத்தா ஒரு கேப் கிடைக்கும். அந்த எலாஸ்டிசிட்டி அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்களாம் ஷட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஆள் வந்து படுத்து உள்ளே போயிடுவார், சின்ன கேப்புக்குள்ளே போயிடுவார். உள்ளே வந்து நாளே வந்து அந்த கடையில் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் போல் கண்கள்லேயே வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பானுங்க. உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் அவருடைய பீரோ இருக்குது, அந்த பீரோக்குள்ளே வந்து அந்த பீரோ தான் நீ அடிக்கணும். பீரோ அடிச்சு 30 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பீரோலாம் எடுத்துட்டு வந்து இந்த கதவுக்கிட்ட வந்து கதவை தட்டணும். அந்த சட்டரை அப்படியே மூடிக்கும். அவங்க வெளியில் உட்காந்துருப்பாங்க. கதவை மறுபடியும் திருடிட்டு வந்து தட்டினோடனே 30 நிமிஷத்தில் அவங்க மறுபடியும் இழுப்பாங்க, அவங்க வெளியில் போயிடுவார். ஃபஸ்ட்டு திருடின பொருளை வெளியில் அனுப்புவார். அனுப்பினோடனே அவர் மறுபடியும் லிஃப்ட் பண்ணுவாங்க, அவரை வந்து வெளியில் வந்துடுவாங்க. அவங்க வந்து அந்த திருடன பொருளை மட்டும் பீகார் கொண்டு போயிடுவாங்க ஒருத்தன், மீதி டீம்லாம் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து யாருமே பிடிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகள் யாருமே பிடிக்க முடியாமல் நான் சேஷாயோடைய தலைமையில் நான் போய் பிடிச்சி வந்தேன். பவாரியா கொள்ளையர்களா சார்? பவாரியா கொள்ளையர்கள் வந்து அவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள். அவங்க என்ன மாதிரி? அவங்களும் வந்து ஒரு டைப் ஆஃப் அப்போ கிரிமினல் ட்ரைப்ஸை வந்து வெள்ளைக்காரங்க வந்து அவங்கவுங்க வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு தடை சட்டத்தை போட்டு ரிமாண்ட் பண்ண. ராஜமங்கத்தில் இருக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸுக்கும் ஓஜிப்புக்கும் இருக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. இவங்களுக்கும் ராம்ஜி நகரில் இருக்கிற கிரிமினல் ட்ரைப்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. இவங்களாம் இன்டர்லிங்க் இருக்குது அவங்களுக்குலாம். நமக்கு வந்து நல்லவர்களோட எப்படி தொடர்பு இருக்குது, ஊடகத்துறை இருக்கிறதோ, மந்திரிகளோட தொடர்பு இருக்குதோ, அந்த மாதிரி வந்து திருடர்களுக்குள்ள வந்து இன்டர்லிங்க் இருக்கு. இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுற ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் காவல்துறையில் வந்து சக்ஸஸ்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், தங்கம் பதக்கம் பெறும் போலீஸ் ஆஃபீஸராக வர முடியும். அருண் போல் வந்து சிறந்த காவல்துறை அதிகாரின்னு பேர் வாங்க முடியும். அருண் வந்ததுக்கப்புறம் தான் வந்து மெட்ராஸில் வந்து
அடுத்து வந்து ஆணவ கொலைகள் நடைபெறவே இல்லை, பழி தீர்க்கும் கொலைகள் கூட மிகவும் குறைவு என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே அருணுடைய பேட்டர்ன் ஏன் தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதா இப்போ காவல்துறையில் கேள்வியாக இருக்குது. ஏன் வந்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியால் வந்து தமிழ்நாடு முழுவதும் அருண் போல இன்டெலிஜென்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. அப்டேட் பண்ணுவாங்க, பண்ணணும். திரு விஜய் அவர்கள் ஏன்னா நாடெங்கும் நடக்கிற நாச காரியங்களை பார்க்கிற போது நெஞ்சு பொறுக்கலை, வீட்டில் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியல என்னால். என்னங்க ஏதோ ஸ்கூலுக்கு போகிற பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், ஆசிரியைகள், என்னங்க பட்டப்பகல் நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்து என்னால் வந்து நிம்மதியாக வாழ முடியவில்லை. தமிழர்களுக்கு நிம்மதியான வாழ்வு வேண்டும்னு மிகப்பெரிய கர்ஜனையை வந்து உருவாக்கியிருக்காரு நடிகர் விஜய். அப்போ வந்து நான் வந்து ஒரு கட்சிக்கு தலைவன், மாநில தலைவன் என்னை பிரகடனப்படுத்திட்டு உடனே வந்து என்னால் வந்து இதை பொறுத்துக்க முடியலன்னு ஒரு பொங்கி எழுகிறார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்டேட் ஆகலை. ஆனால் அருண் அப்டேட் பண்ணியிருக்கிறார். எனவே இதையெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி தமிழக முதல்வர் தான் வந்து இதில் வெளுத்து கொள்ள வேண்டும். அருண் எப்படி வந்து இன்டெலிஜென்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காரு, டைம் டு டைம் அவருக்கு எப்படி மெசேஜ் வருது, இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடியாக பண்ணி, ஏன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழக முதல்வர் அமுல்படுத்துவாரானால் எதிர்காலத்தில் வந்து இந்த ஆட்சிக்கு களங்கமில்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் வந்து நடத்தினீர்கள் என்கின்ற நற்பெயரை பெறுவீர்கள் என்று இந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு நம்ம தெரிவித்துக் கொள்வோம். அருண் அவர்கள் வந்து யாராவது ஒரு மந்திரிக்கு சொந்த மச்சானாக இருந்திருந்தாருன்னா அவருக்கு வந்து நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கும். அருண் வந்து அரசியல் பின்புலம் இல்லாத, அவங்க வந்து படிப்பை மட்டுமே பின்புலமாக கொண்ட ஒரு அதிகாரி. அவரை பற்றி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் தகவல் சொல்லுங்களேன் சார். அவரோட குணாதிசயங்கள் எப்படி? நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அமைதியானவர்னு சொன்னீங்க. இல்லை, ரொம்ப ஷார்ப் ஏஜெட் வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. அவர்கிட்ட வந்து இதுதான் உண்மை இருந்தால் மட்டும்தான் அதுக்காக சப்போர்ட் பண்ணுவார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஆமாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர். இல்லை, குறிப்பாக வந்து லஞ்சம் வாங்க மாட்டார். என்ன லஞ்சம் பணத்துக்கு ஆசைப்படும், குறிப்பாக பணம் வாங்க மாட்டார். பணத்துக்கு ஆசைப்பட்டு எந்த வேலையும் அவர் பண்ணிதான் நான் கேள்விப்படவே இல்லை. இப்படி தான் இப்பேற்பட்ட ஆட்கள் தான் காவல்துறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அருண் வந்து முன் உதாரணம். ஏன் அவரை வந்து நான் வந்து அவரை பற்றி நான் கூற வேண்டியிருக்குது என்று சொன்னால், அவர்கிட்ட வந்து நாங்கள் வந்து கோயம்பேடு டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அசிஸ்டன்ட் கமிஷனராக நான் வேலை பார்க்கும்போது என்னை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு பூந்தமல்லிக்கு வந்தார். என்னுடைய அலுவலகத்தை நான் வந்து ஒரு ஏர் கண்டிஷன், ஒரு ரோலிங் சேரு, என்னுடைய ரூமில் இருக்கிற விரிப்புகள் எல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு இருந்த நண்பர்கள் வந்து எனக்கு அந்த ரூமை வந்து அவ்வளோ நாகரிகமான முறையில் வடிவமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஓஹோ, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு இவ்வளோ வசதி இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆனால் இவர் வந்து நேர்த்தியாக இல்லைன்னா இவர் வந்து நம்மளை வந்து பனிஷ் பண்ணிடுவான்னு தெரிஞ்சு, கிட்டத்தட்ட அவர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்து அங்கே இருக்கிற அத்தனை ரெக்கார்டுகளையும் வந்து A to Z வந்து நானே பக்கத்தில் உட்காந்து அப்டேட் பண்ணி வச்சுருந்தேன். அவர் வருகிற பொழுது காவல் நிலையத்தில் இருக்கிற அத்தனை ரெக்கார்டு, அங்கே இருக்கிற அத்தனை வழக்குகளை பற்றி எதை கேட்டாலும் எனக்கு சொல்ல முடியும். அப்போ ஒரு 10 வழக்குகளை பற்றி அவர் வந்து இந்த வழக்கு என்னாச்சு அந்த வழக்கு கேட்டுகிட்டே இருந்தார். அத்தனைக்கு நான் பதில் சொல்லிட்டே இருந்தேன். அவர் ஒருவேளை வந்து இவரை பற்றி ஆகா ஓகம் என்று சொல்கிறார்களே, இவரை லேசாக அடக்கலாம் அப்படின்னு கூட அவர் முயற்சி செஞ்சதாக நான் கருதுகிறேன். ஆனால் இவ்வளவுக்கும் பதில் சொன்னோன்னே அவருக்கு வந்து புன்சிரிப்பு வந்துருச்சு. ஓ, எதை கேட்டாலும் சொல்ல தெரியுது உங்களுக்கு அப்படின்ட்டு போனார். அப்போ வரைக்கும் ரெக்கார்ட்லாம் பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுறாருன்னு எழுதிட்டு போயிட்டானுங்களேன். ஸோ அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாரு அப்படின்னாவே அங்கே பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கே புரிஞ்சிடும். அவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாரு. ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரவுடிகள் இருக்காங்க சென்னையில். அத்தனை பேருக்குமே வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு ஒவ்வொரு ரவுடியும் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கான கம்ப்ளீட் எந்த ரவுடியுமே வந்து விட்டுப்பட்டு போயிருக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆஃபீஸருடைய கண் பார்வையில் தான் அந்த ரவுடி இருக்கணும். ஷேடோ பண்ணுவாங்க. ஆமாம், ஒவ்வொரு ஆஃபீஸருடைய கண்காணிப்பில் தான் ஒரு ரவுடி இருக்கணும். அப்படி இருந்தால் ஏன் சார் இவ்வளோ குற்றங்கள் இது நடக்குது? குற்றங்கள் வந்து சென்னையில் வந்து அந்த மாதிரியான அந்த பழைய ரவுடிசம், உங்களுக்கு பழைய ரவுடிசம் என்ன தெரியாது உங்களுக்கு, அந்த மாதிரியான ரவுடிசம் இப்போல்லாம் இல்லை. அருண் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட அவருடைய தொடர் விசாரணை
விசாரணையுடைய 32 குற்றவாளிகிட்ட போயிட்டு அப்போ அங்கே போய் சம்பவ செந்தில்கிட்ட நிற்குது. சம்பவ செந்திலும் வந்து மொட்டை கிருஷ்ணனும் வந்து கிடைத்தால் மீண்டும் வந்து அது பூதாகரமாய் கிளம்புமா, அல்லது அவர் எத்தனை பேர்களை சொல்லப் போகிறார்கள், நம்ம பேரை சொல்லுவாரா அவர் பேரை சொல்லிடுவாங்களான்னு நிறையா பேர் வந்து தவிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சு அந்த இடத்து வரைக்கும் ரீச் ஆகிட்டார் இல்லையா. அந்த வழக்கு 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டார் இல்லையா. கட்டெறிந்த வழக்குரைஞர்களே பேசுகிறாங்க. இப்போ வந்து சார் இந்த காவல்துறைக்கு முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் காவலரில் சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும், ஒரு பெரிய ஆம்பிஷன் வச்சுட்டு இதுக்காகலாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் காவலர் பயிற்சி பள்ளியிலையும் இருந்திருக்கீங்க. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி காவல்துறையில் சேரணுங்கிற மாதிரி ஒரு விருப்பங்கள் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நான் வந்து ஆவடி காவல் பயிற்சி பள்ளியுடைய துணை முதல்வர். நான் வைஸ் பிரின்சிபல் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் ஆவடி. ஐ வாஸ் எ பிரின்சிபல் இன்சார்ஜ். பிரின்சிபல் எப்போவுமே வர மாட்டார், நான் தான் ஆல்மோஸ்ட் பிரின்சிபல். அந்த கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட 3 பேட்ச்சு, கிட்டத்தட்ட 3000 காவலர்களை, நல்ல காவலர்களை புத்திமதி சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1000 பேரை உட்கார வச்சு 500 பேரை 600 பேரை உட்கார வச்சு ஒரே கான்ஃபரன்ஸ் காலில் 3 மணி நேரம் நான் கிளாஸ் எடுப்பேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். யாராவது வந்து நீங்கள் காவல் நிலையத்துக்கு போவீங்க, காவல் நிலையத்தில் காவலராக இருக்கும்போது யாராவது பாதிக்கப்பட்டு வந்தால் என்ன சொல்லுவீங்கன்னு நான் கேட்பேன். அவர் என்ன சொல்லணும், வாங்க வணக்கம், உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, உட்காருங்க, தண்ணி சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை குறித்து நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் சொல்ல நாங்கள் எழுதிட்டோமா, உங்களுக்கு நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு மனப்பாடமாக ஒருத்தன் சொல்லிட்டானா அவனுக்கு லீவ் கொடுப்பேன். என்னங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்ற குரலை வந்து அவங்களுக்கு பதிய வச்சு அனுப்புங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கேன். கற்றவர் என்பவர் முகத்தின் கண்ணுடையர் புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு கருதுவார்கள். கற்றவருக்கு சென்றவனா சிறப்பு என்பது சொல்லி அனுப்புங்கள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு 7 பிறப்பும் ஏமாப்படுத்து என்பதை 7 பிறவிக்கும் வந்து நீ எடுத்து செல்கிற ஒரே பாக்கியம் நீ கேட்குற கல்வியும் நீ வந்து ஃபாலோ பண்ணுற அறமும் தான் வந்து 7 ஜென்மத்துக்கு வரும் அப்படிங்கிறத கற்பிங்க அப்படின்னு ஆசிரியருக்கு நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன். என்னங்க, இந்த பணி வந்து தொடரும். சிறப்பு, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கங்க ஐயா. நன்றி. நன்றி.